ஹாய். இப்போ நம்ம ஒரு வியூ தேடி சுத்திட்டு இருக்கோம். ஒரு மாதிரி இருக்கு, சரியான வெயில். என்ன பண்றது தெரியல. மைக்கு மாட்டினா சவுண்டு மைக்ல கேட்குமான்னு தெரியல, அதை கையில பிடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு அவுட்டோர் வாட்டர் கலர் பண்ண போறோம். வாட்டர் கலர் அவுட்டோரு, அதுக்காக வந்திருக்கோம். என்ன இடம்னு கூட தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. யார் வீடுன்னு தெரியல, வழி இருக்கான்னு தெரியல. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். நல்லா பண்ணுவோம். ஒரு வியூ பார்த்துட்டு வியூ செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சுற்றுறதா அந்த கொஞ்சம் கிளிப்லாம் எடுத்து போடுறேன். பார்ப்போம், யாராவது பார்த்துருவாங்களான்னு ஒரு மாதிரி இருக்கு. பார்ப்போம். ஹாய். இன்னைக்கு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரில் இருக்கோம். மீஞ்சூரில் எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு வாட்டர் கலர் ஒன்று பண்ணலாம். அவுட்டோரில் லைவ் பண்ணலாம், வாட்டர் கலர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அதுக்கு தான் வியூ தேடிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் மீஞ்சூர் கொஞ்சம் கிட்ட, அதனால வந்திருக்கேன். ஏற்கனவே இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்ததில் வியூலாம் சூப்பராக இருக்கும் இங்கே, அதனால வந்திருக்கோம். அப்போ தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ இங்கே என்ன பண்ணுறது தெரில, தனியாக வந்திருக்கேன். வியூ தான் பார்த்துட்டு இருக்கேன். இடம், ஏரியா, ஊர் பேர் எதுவுமே தெரில. அப்போ ஒரு நல்ல ஒரு இடம் மாட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல ஒரு இடம் கிடைச்சதுன்னா நம்ம அப்படியே உட்காந்துடலாம். உட்காந்து வரைய ஆரம்பிச்சிடலாம் அழகா. அப்போ சுற்றி வைப்போம். எங்கே கிடைக்கும் தெரில, பார்ப்போம். ரொம்ப காத்தடிக்குதா, சரியான வெயில், செம்ம வெயில். இங்க மாடுலாம் நல்லா அழகா இருந்துச்சு, நிறைய மாடுலாம் இருந்துச்சு. பாக்குது ஒண்ணு. நானும் வியூ தேடிட்டே இருக்கேன். கொஞ்சம் கிராமம் மாதிரி தான் இருக்கு, தெரியல என்னன்னு தெரியல. நம்ம வியூவை பார்த்துட்டு நம்ம பாட்டு வரைஞ்சி போயிட்டே இருப்போம். ஓகேவா, வரைஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு இந்த வீடியோலாம் எடுக்க தெரியாதுங்க, எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்படி இப்படின்னு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இருந்தாலும் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். வியூ நல்லா இருக்குல்ல. என்ன இடம்னே தெரியல, நான் பாட்டு வந்துட்டேன். கடவுளே, நல்ல ஒரு வியூ எனக்கு காமிச்சிருக்கு கடவுளே. நல்லா இருக்கு, ஆனால் சரியான வெயில், வெயிலோட சேர்த்து காத்து. இங்க ஒரு குதிரை எல்லாம் இருக்கு, அழகா நல்லா இருக்கு இல்ல குதிரை. வியூ கிடைக்குமான்னு தெரியலையே. வயல்லாம் இருக்கும்னு நினைச்சு வந்தோம். தேடுவோம் இன்னைக்கு வரைஞ்சிட்டு போறதுதான் நமக்கு வேலையே. இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கு, தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். வியூ கிடைக்கும். வீடா இருக்குன்னு தெரியல. இப்போ இங்க வியூ கொஞ்சம் ரொம்ப வெயிலா இருக்கு. அடிக்கிற வெயில்ல வயல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, மாடுலாம் இருக்கு, பார்க்க வரையணும் போல இருக்கு, ஒர்க் பண்ணணும் போலதான் இருக்கு. இருந்தாலும் வேணாம், ஒரு நல்ல வியூ, ஒரு நல்ல ஒரு பிளேஸ் நம்ம போனோம்னா நல்லா இருக்கும்னு தோணுதுங்க. அதனால நம்ம தேடுவோம். வந்த இடத்துக்கே சுற்றி வந்துட்டேன் நான் திரும்ப. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசைன்னு இருக்கு. அந்த இடத்துலலாம் அங்கெல்லாம் போகணும் போல இருக்கு, பார்ப்போம். எதுக்கு திடீர்னு இந்த வாட்டர் கலர் பண்றோம் அப்படின்னா, அப்பத்துல இருந்தே வாட்டர் கலர்லாம் பண்ணுவேன்.
வாட்டர் கலர்லாம் நார்மலாக பண்ணுறது தான். இடையில கொஞ்ச நாள் தொடவே இல்லை, ஃபுல்லாக ஸ்கல்ப்சர், கிளே மாடல் அந்த மாதிரியே போயிடுச்சு. சரிங்க, நான் உங்களுக்கு என் ஃபேஸ் காமிச்சு நான் சொல்கிறேன். ஹாய், இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வேலைங்க, ஒரு வழியாக இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்க வந்துட்டோம். வாட்டர் கலர் பண்ண வந்துட்டோம். இதே நேராக போனால் கொசஸ்தலை ஆறு அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆறுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆறு கிட்ட போய் வியூ ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம போய் பார்ப்போம். கேட்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பாருங்க குதிரை. குதிரை இங்கே வியூலாம் நல்லா இருக்கு, பார்ப்போங்க. நல்ல வியூவே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போவும் நல்ல வியூ கிடைக்கணும், கிடைச்சே தீரணும். ஒரு மாதிரி இருக்கு, போறாங்க, நிறைய பேர் போறாங்க வராங்க, நினைப்பாங்க. சரி, நான் கட் பண்றேன். ஸ்பாட்டுக்கு போய் வியூ பார்த்துட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லூஸ் மாதிரி பேசுறேன். வந்து எங்க இருக்குன்னா, நடந்து கொசஸ்தலை ஆறுக்கிட்டே வந்து என்ன ஆறுன்னு தெரியல, அப்புறமா தெரிஞ்ச இதை பத்தி கொசஸ்தலை ஆறுக்கிட்டே வந்துட்டோம். ஒரு நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். கிடைச்சே ஆகணும். நடந்து கொசஸ்தலை ஆறுக்கிட்டே இங்க இருந்து நல்ல வியூ பார்க்கணும். நல்ல வியூ பார்த்து நம்ம வந்து வரைய போறோம். அப்போ வரையாம போறதா இல்ல, என்ன பண்றோம். நல்ல வியூ மாட்டோம், சீக்கிரமாவே மாட்டோம். பார்ப்போம், ஸ்பாட்டை பிடிப்போம், உட்காருவோம். இவ்வளவு தூரம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட் கிடைக்கலையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். நல்ல ஸ்பாட் எல்லாம் இருக்கும், பட் இவ்வளோ வீட்டுக்கிட்டே அவ்வளோதான் இருக்கும். ஆனா இங்க வந்ததுக்கான ரீசன் வந்து வயல்வெளிலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தது. கடைசியில பார்த்தா அது எதுவும் சிக்கல. கிடைக்கும், பார்ப்போம். இவரும் நல்லா அழகா இருக்கு. ஏதோ கத்துதுங்க, ஏதோ கத்துது, நான் ஓகே. நம்ம வந்து ஒரு நல்ல வியூ, ஏதோ வயல்லாம் இருக்க மாதிரி இருக்கு, நல்ல வியூலாம் பார்த்தாச்சு. கீழே தான் இறங்கி போய் வாட்டர்ல இருக்கு தண்ணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்து எங்க தண்ணி எடுக்கிறேன்னா, அது இந்த ஆத்துல தான் போய் தண்ணி எடுக்கிறேன். பார்த்து இறங்க வேண்டியதா இருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல வியூ, அற்புதமான ஒரு வியூ சொல்லலாம். பேக்லாம் வச்சுட்டேன், போயிட்டு அப்படியே தண்ணி மட்டும் எடுத்துட்டு போனா நேராக கடன்னு ஸ்கெட்சை போட்டுட்டு வரைய ஆரம்பிச்சிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் இறங்குறோமே, பார்ப்போம் என்னன்ட்டு. நல்லா தான் இருக்கு தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு,
அதுதான் அந்த அந்த பிரிட்ஜ் தான் வந்தது இப்போ. வியூ சூப்பரா இருக்குல்ல. அந்த பிரிட்ஜ் வழியா தான் இப்போ வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு அப்படியே உள்ளுக்கா வந்து ஒரு ஊர் மாரி இருந்துச்சு. அது உள்ள அப்படியே ஏறி உள்ள வந்துட்டேன் வந்து. அ இப்போ அங்க மேல போயிட்டு நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன். எப்படி பண்றேன். அந்த வியூ நல்லா இருக்கா என்னன்ட்டு பாருங்க. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைட்டிங்லாம் இருந்துச்சு. டைம் வேற ஆயிடுச்சு. மணி 4க்கு மேல ஆகுது. எவ்வளோ நேரம் வரைவேன்னு தெரியல. அந்த வியூ தான். அந்த வயல்வெளிலாம் இருக்கான்னு பாருங்க. அந்த வியூ தான். அதுதான் நம்ம இப்போ வரைய போறோம். அந்த வீடு மாரி இருக்குல்ல. அது அப்புறம் அந்த ஒரு மதில் மாரி போட்ட மாரி இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் வந்து அந்த மரம், அந்த வீடு அது எல்லாமே சேர்த்து தான் வரைய போறோம். சன்செட் வேற ஆகப்போகுது. நல்ல வியூ ஆனா ஆக்சுவலா. மதியம் தான். ஆனா டைம் முடிய போகுது. எப்படியோ உட்காந்தாச்சு. ஸ்டாண்ட மட்டும் கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதா இருக்குது அடிக்கடிக்கு. இப்போ நம்ம மெட்டீரியல், பேப்பர் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். டைம் ஆகுது. இது வாட்டமே இல்ல. ரொம்ப உட்கார்ந்திருக்க இடம் வந்து ரொம்ப சறுவலா இருக்க மாரி இருக்கா, அதனால கால நீட்டிட்டு ஃபர்ஸ்ட் கேமரா அந்த பக்கம் வச்சேன். அதோட இப்ப எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன். இன்னும் வரவே மாட்டேங்குது. ட்ரைபாட்ல தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ. நீங்க எ எப்படி வாட்டர் கலர் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியல. எனக்கு எனக்குமே முழுசாலாம் அப்படியே வாட்டர் கலர்ல வந்து அப்படியே பெருசா அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே இல்ல. பிடிக்கும். எனக்கு பண்றதுக்கு பிடிக்கும். அதுவும் லைவ்ல பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்து அந்த ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர், மரம், செடி, கொடி ஏதோ ஒரு விஷயம் லைவா பார்த்து ஒரு என்விரான்மெண்ட்ட வந்து ஒரு கலர்ஃபுல்லா அந்த லைட் அண்ட் ஷேடோட பார்க்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஷீட் வந்து கஷ்டம் தான் இது. பேட் மாரி இது. சித்ரா பட் ஷீட் தான் இது. ஆனா சூப்பரா இருக்கும் இந்த ஷீட் உண்மையிலேயே. நல்ல அ தண்ணிய வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். மெட்டீரியல் மட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சுட்டு, அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம். பென்சில் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வச்சுட்டு இருந்த மெட்டீரியல் தான். போன வருஷம் என்னமோ வாங்குனது. அத நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்படியே தான் இருக்கும். இது எல்லாமே புதுசா எடுக்கிறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. லைவ்ல பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுங்க. ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது லைவ்ல பண்ணி. அ அவுட்டோர்லாம் வந்து வாட்டர் கலர்ல வந்து பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. அது நம்ம ஒழுங்கா பண்ணணும். இல்லன்னா பார்ப்போம். டைம் இல்ல. வந்து அலைச்சலுக்கே டைம் போயிடுச்சு. ஸ்கெட்ச் ஒழுங்கா இப்ப நான் எடுத்துட்டு கடகடன்னு என்ன தோணுதோ டக்கு டக்குன்னு எடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா முடிஞ்சிரும்னு நெனைக்கிறேன் வேல. ஆக்சுவலா ட்ரைபாட் கூட இல்ல. செல்ஃபி ஸ்டிக் இது. அதுல தான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால தான் இப்படி தெரியுதுன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இப்ப ஒழுங்கா தெரியுதா என்னன்னு தெரியல. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் ஸ்கெட்ச் நம்ம எடுத்துருவோம். கடகடன்னு ஸ்கெட்ச் எடுத்துட்டு அப்படியே கலர் வைக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போதைக்கு ஸ்கெட்ச் எடுத்த வரைக்கும் பார்க்குறீங்கன்னா பாருங்க. அ டைம் ரொம்ப போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ற வீடியோஸ கொஞ்சம் பாஸ் பண்ணிடலாம். ஓகே. ஒரு டைம் லேப்ஸ் மாரி மாத்திடலாம். ஓகேவா? கேமராவ எடுத்து ஃபோன் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன். ஏன்னா சுத்தமா எனக்கு அந்த பக்கம் வாட்டமே வரல. அதனால இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
இங்கே ஏன்னா நிற்க வைக்க முடியல. இருந்தாலும் இது வந்து செல்ஃபி ஸ்டிக்குன்றனால நிற்க வைக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ எடுக்க. இருந்தாலும் நான் எடுத்து நான் நிற்க வச்சுட்டேன். ஐயோ நிற்க வச்சாச்சு. இப்போ வந்து மெட்டீரியல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். வச்சுட்டு நேராக கலர் பண்ண ஆரம்பிப்போம். டைம் ஆகுது. லைட்டிங் போயிடுச்சுன்னா சுத்தம் நம்ம லைவ்ல பண்ணுறதுக்கான ஒரு இதுவே வேஸ்ட். லைட் அண்ட் ஷேட் தான் ரொம்ப முக்கியம். அதில் வர அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும். வாட்டர் கலரில் மேக்ஸிமம் லைட் அண்ட் ஷேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் கற்றுக்கிட்டதில்ல. ப்ரஷ்ட்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ்ட்ரோ உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு ப்ரஷ்ன்னு சொல்லலாம். அதில் தண்ணியை நல்லா ஹோல்டு பண்ணி வைக்கிறது, இல்லை கலர் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ரஷ்ஷு. இது நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஷீட் வந்து சித்ரா பட் தான் இப்போதைக்கு. ஃப்யூச்சரில் வேணால் நல்ல இது வாங்கலாம். அதேமாரி பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் வந்து கேம்லின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் கலர் இதுன்னே சொல்லலாம். ஷீட் ப்ரஷ்னே சொல்லலாம். ப்ரஷ்டோ ப்ரஷ்ஷு உண்மையிலே ஒரு ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. பார்ப்போம். கலர் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம கலர் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கலர் வந்து அடுத்து வைக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கலர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். லேயர் பை லேயராகவே போவோம். நம்ம இப்படி போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒர்க் பண்ண நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லேயர் பை லேயராகவே போவோம். என்னென்னா அது வாட்டம் வரலையா, அதனால அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உட்காந்து. ஐயோ தண்ணியெல்லாம் வேற மேலே ஊற்றிச்சு. தண்ணி குடிக்க முடியலங்க. அவர் சுத்தமாக வாட்டம் இல்லை. அதான் ஓகே, நம்ம கலர் வைக்க ஆரம்பிச்சிடலாம். எப்படின்னு ஆரம்பிப்போம். அதில் வேற அந்த இதுலலாம் வேற ஒரு மாதிரி அந்த பக்கத்தில் அவ்வளோ செடி இருக்கா, அந்த செடியோட எல்லாமே அதில் பட்டுட்டு இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு பார்க்கவே. அது வேற எடுத்துட்டு அது ஒழுங்காக பண்ணணும். ஓகே, யாருக்காவது இந்த மாதிரி பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஒரு நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்கில் என்ன, இதில் ஏதாவது மாற்றணுமா, ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா கற்றுக்கிட்டீங்கன்னா நிறையா கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறையா கற்றுக்குவோம். அதனால் நிறையா ஐடியாஸ் கொடுங்க. வெறும் வாட்டர் கலர் இது சும்மா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோவும் பெருசாக போடல. அதனால் வாட்டர் கலர் வீடியோ போடுவோம் அவுட்டோரில் அப்படின்னு நினச்சி போடுறது தான். எனக்கு பிடிச்ச விஷயம் தான். இது ரெகுலராக போடுவேன் நான். எனக்கு இது பிடிச்சிருக்கனால இதை நான் போயிட்டுருக்கேன். இதுதான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதில் இதுவும் ஒன்று. ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒன்று. ஆர்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களையும் இன்ட்ரெஸ்ட், அதையும் பண்ணுவோம். நம்ம கலர் வைக்க ஆரம்பிச்சோம்னா கலர் வச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில. பட் யாருக்கு பிடிக்குதோ எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள், முழுசாக வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா, ரெகுலராக வீடியோஸ் பார்க்கணும், என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயும் இருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாலேயும் மெசேஜ் பண்ணுவேன். நிறைய ஒர்க்ஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து வந்து நிறைய லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள், நிறைய கற்றுக்கிற நிறைய விஷயங்கள் நான்
வந்து போடலாம் அப்படின்ட்டு. பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது இப்போ நான் பேசுறது வந்து வாய்ஸ் ஓவர் தான். ஏன்னா அந்த டைம் லைவ்ல நான் எடுத்தது வந்து வீடியோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மைக்கை நான் ஆன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே எடுத்துட்டேன்னா போச்சு மொத்தமாக. வெறும் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதனால ஒரு மாதிரி ஆயிடுச்சா, வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்து வாய்ஸ் ஓவர் குடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இப்போ வாய்ஸ் ஓவர் குடுத்துட்டேன். அதனால கொஞ்சம் சிங்க் ஆகாத மாரி தெரிஞ்சதுன்னா, வாய்ஸ் ஓவர் தான் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா அதோட பேஸ் கலர் லைட் டூ டார்க் தானே வாட்டர் கலரு. லைட் டூ டார்க் இதுதான் வாட்டர் கலர். ஸோ அதனால லைட்லருந்து டார்க்குக்கு போறோம். இப்போ அதனுடைய பேஸ் கலர் என்ன? அங்க பார்க்கும்போது சன்லைட்டு ஸோ எல்லோ லெமன் எல்லோ வச்சு லெமன் எல்லோ அதுக்கு அடுத்து அடுத்த லேயர் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லேயர் அப்படியே பொறுமையா போகும். நம்ம வந்து இத டைம் லேப்ஸ் போட்டுறேன். ஏன்னா, இதே வீடியோ ரொம்ப பெருசா வரா மாரி ஆயிடுச்சு. டைம் லேப்ஸ் போட்டு ம் சீக்கிரமா அவுட்புட் என்ன அப்படின்னு பார்ப்போம். டைம் ஆவுது. சீக்கிரம் முடிச்சுட்டு வேற கிளம்பணும். இது இன்னும் பொறுமையா எடுத்து நம்ம பண்றோம் அப்படின்னா, அது இன்னுமே சூப்பரா வரும். பார்ப்போம். எப்படி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் இத டைம் லேப்ஸ் பண்றேன். பாருங்க. பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஃபுல் வீடியோவும் பாருங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். பக்கத்தில் வேற கோவில் வேற இருக்குது, அங்கே வேற பாட்டு வேற போட்டிருக்காங்க. அந்த சவுண்ட் வேற சரியாக கேட்குமான்னு தெரில இந்த ஆடியோ. எப்படியோ எடுத்து முடிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நம்ம இப்போ நம்ம இல்லை, நான் இங்கேருந்து ரொம்ப தூரம் வீடு. நைட் ஆயிடுச்சு, பஸ்ஸு கிடைக்குமான்னு தெரில. இங்கே எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும்னு தெரில எனக்கு. அதுதான் அந்த ஆறு, அந்த பிரிட்ஜ் வழியாக தான் வரணும் ஆக்சுவலாக. அந்த பிரிட்ஜ் வழியா தான் வந்தேன், நடந்தே வந்தேன். மீஞ்சூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கி இங்க வரைக்கும் நடந்து வர்றதுக்குள்ள வந்துட்டேன்ல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. பசிக்குது வேற, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறதா இருந்தால், ஒர்க்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ அவுட்டோர் எங்கே பண்ணலாம், இல்லை வேற என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். மேக்ஸிமம் அவுட்டோர் ரெகுலராக இருக்கும் எனக்கு. ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த மாதிரி வெளியே வந்து வரைகிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எங்கேயுமே வராது. இருந்தாலும் பார்ப்போம். போக 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 அடுத்தடுத்து வீடியோவும் சரி கொஞ்சம் குவாலிட்டியாக மாறும். நானும் கொஞ்சம் ரெகுலராக எப்படி எடுக்கிறதுன்னு நிறைய கற்றுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஒர்க்கும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒர்க்கை பார்த்துட்டு என்ன அப்படி இப்படின்லாம் கேட்காதீங்க, ஏன்னா நானுமே கற்றுக்கிறேன் தான். இது வரைக்கும் நிறைய பண்ணியிருந்தாலும் இன்னுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கும். கற்றுக்கிறதுக்கு லிமிட்டே இல்லைல்ல, அதனால கற்றுக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். பாய் பாய்.